ஓ முருகா போற்றி. என் அன்பு பிள்ளையே, நீ இந்த நேரத்தை வீணடித்து கொண்டிருக்காதே. நீ எதற்காக பதற்றப்படுகிறாய்? ஒரே ஒரு முறை இந்த முருகனை கேட்டுப்பார். நீ எதிர்பாராத அந்த காரியத்தில் இருந்து தடைகளை அகற்றிவிட்டு உனக்கு வெற்றி செய்தியை தருவதற்கு இந்த அப்பன் முருகன் நான் வந்துவிட்டேன். உன்னை காண்பதற்கு 7 கடல்களுக்கு அப்பால் பட்டு வேண்டுமென்றாலும் நீ கூப்பிட்ட குரலுக்கு, முருகா என்று அழைத்த குரலுக்கு என்னவென்று கேட்பதற்கு முன்னதாகவே உன் தேவைகளை நான் பூர்த்தி செய்வேன். என் பிள்ளையே, உன் மனதில் எதை நினைத்தும் சங்கடப்படாதே. என் நேரமும் சரியில்லை, என் கிரகமோ சரியில்லை. நான் எதை செய்ய தொடங்கினாலும் தடை மட்டும்தான் வருகிறது. கிரகம் மாறிவிடாதா என்று நீ ஒவ்வொரு கோவில் குளத்திலும் அங்கு பரிகாரத்தை தேடிக்கொண்டிருக்கிறாய். ஆனால் அதனால் நிகழ்ந்தது என்ன? தடைகள் மட்டும்தான் அதிகரித்து கொண்டே இருந்தது. என் பிள்ளையே, இந்த பரிகாரத்தை எல்லாம் தாண்டி இப்பொழுது இந்த முருகன்தான் உன்னை தேடி வந்திருப்பது ஏன்? நீ மறந்து கொண்டிருக்கிறாய். என்னை ஒரே ஒரு முறை என் கோவிலுக்கு வந்து பார். நிச்சயமாக உனக்கு வேண்டியதை வேண்டியபடியே கொடுக்கத்தான் போகிறேன். இந்த செயல் நடக்கவில்லை, எந்த செயல் நடப்பதற்கு தடைகள் வந்து கொண்டு இருக்கிறது என்று தானே நீ நினைக்கிறாய். எல்லா காரியமும் சரியாகத்தான் சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் இறுதி வெற்றி பயணத்தை தொடங்கும் போது எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பெரிய சோதனையை முருகன் கொடுத்து கொண்டு இருக்கிறாய்? உன்னை நம்பியதற்கு எனக்கு இதுதான் பலனா அப்பா என்று என்னிடம் குறை கூறுகிறாய். என் பிள்ளையே, இந்த முருகனை நம்பியோருக்கு ஒரு குறையும் ஏற்படாது. வேலும் மயிலும் உனக்கு துணை இருக்கும் போது நான் விட்டு விடுவேனா? உன் தடைகள் என் வேலை கொண்டு தகற்றறிய வந்திருக்கிறேன். நான் உனக்கென்று ஒரு சின்ன சோதனையை வைத்திருக்கிறேன். எதற்காக தெரியுமா? எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் என்னை நீ முருகா என்று அழைக்கிறாயா என்று பார்ப்பதற்காகத்தான். நான் உன்னை அப்படியெல்லாம் சோதித்து பார்த்து கொண்டிருந்தேன். இப்பொழுது அந்த சோதனையின் கட்டம் முடிந்துவிட்டது. இந்த சோதனையின் காலமும் முடிந்துவிட்டது. என் பிள்ளையே, வெற்றி பெறுவதற்கான தருவாயில் இருக்கும்போது நீ எதற்காக மன வருத்தம் அடைந்து கொண்டிருக்கிறாய்? எல்லாம் இந்த அப்பன் ஆசியோடும் அருளோடும் நமக்கு நல்லது நடைபெற்று கொண்டிருக்கும் போது இந்த அப்பன் மீது பாரத்தை போட்டுவிட்டு உன் செயலை செய்து கொண்டிரு என்று சொல்கிறேன். ஆனால் என்னை நம்ப மறுப்பதற்குத்தான் உன் மனம் அங்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறது. என் தங்க பிள்ளையே, உன் மனதில் இருக்கின்ற செயலின் எண்ணத்தையும் நான் புரிந்து கொண்ட பிறகுதான் அனைத்தும் உன்னை தேடிக்கொண்டு வந்திருக்கேன். உனக்கு நடக்காதோ கிடைக்காதோ என்று ஏங்கி தவித்த விஷயத்தை எல்லாம் உன் அப்பன் நான் முருகனானவன் நான் உன்னை தேடி வந்து உனக்கான செயலை செய்வதற்கு வந்திருக்கும் பொழுது எது நடக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அது சர்வ நிச்சயமாக நடக்கத்தான் போகிறது. நீ நம்பிக்கையோடு செயல்படுகின்ற அத்துணை காரியங்களும் நான் உனக்கு உறுதுணையாக இருக்கும் பொழுது வேளா என்ற சொல்லும் நான் வந்துவிட்டேன். நீ மனம் கலங்கி விடாதே. என்னை கண்டும் காணாமல் சென்று விடுவது தான் உன் தடைக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது. என்னை நீ இப்பொழுதே கண்டுவிட்டாய். என்னை நீ இப்பொழுதே சந்தித்து விட்டாய். இனி உன் மன குமுறல்களை தீர்த்து வைத்து உன் தடையும் கிரகத்தையும் தீர்த்துவிட்டு இந்த கட்டங்கள் சரியில்லை என்று எந்த ஜாதகக்காரர்கள் சொன்னார்களோ அந்த கட்டத்தை உனக்கு ஏற்ற சூழ்நிலையாக மாற்றி தருவதற்கு இந்த அப்பனானவன் முருகனானவன் நான் வந்திருக்கேன். நீ மனம் தளர்ந்து விடாதே. சிறிதளவேனும் சோர்வடைந்து விட்டால் உன் காரியத்தில் நீ செயல்படுத்த முடியாது. என் முருகன் இப்பொழுது எனக்கு நல்லது தான் செய்வான் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. நீ நம்பிக்கை கொள். வெற்றி உனக்கானது தேடி வந்திருப்பதை இனி யாராலும் மறுக்க முடியாது. உனக்கே உனக்கானது நிரந்தரமாக வந்திருக்கும் பொழுது அதை வேண்டாம் என்று சொல்லிவிடாதே. நீ எத்தனை காலத்திற்கு தான் இப்படியே காத்து கொண்டிருப்பாய்? சர்வ நிச்சயமாக உனக்கான வாழ்க்கையில் உன்னை வழிநடத்த நான் வந்திருக்கும் பொழுது நீ எதற்காகவும் யாரையும் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. யாரிடமும் யாசகம் பெற வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அப்பனிடம் நீ வேண்டிய பிறகு எதற்காக கண் கலங்குகிறாய்? முருகனே உன்னை தேடி வந்து விட்டேன். அப்படி என்றால் வெற்றியும் உன்னை தேடி வந்து விட்டது. செல்வமும் உன்னை தேடி வந்து விட்டது. இனி நம்பிக்கை உரியவனாய் நான் இருக்கும்போது உனக்கு வெற்றி தானே. யாம் இருக்க பயமேன். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.